அடுத்து நீண்ட கால கோரிக்கை, தென் மாவட்ட மக்களுக்கு நீண்ட கால கோரிக்கை, காவிரி குண்டாறு அந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். காவிரி குண்டாறு திட்டம்னா காவிரியில் உபரி நீர் செல்கின்ற காலத்தில் அங்கே இருந்து ஒரு 20 TMC நீரை அங்கே வாய்க்கால் மூலமாக கரூர் மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், திருச்சி, மதுரை, விருதுநகர் வரைக்கும் வரணும். விருதுநகரில் அந்த குண்டாரில் இணைக்கணும். வைகையில் இணைச்சி பிறகு வைகை குண்டாரில் இணைக்கணும். திட்டம் நீண்ட கால கனவு. இந்த பகுதி மக்களுடைய திட்டம். கடந்த ஆட்சி காலத்தில் அறிவிச்சாங்க, அடிக்கல் நாட்டினாங்க, 14,000 கோடின்னு சொன்னாங்க. எவ்வளோ 1000 கோடினா பரவாயில்லை, அது கொண்டு வரணும். அது அதே போன்று தாமிரபரணி, நம்பியாறு, கோரையாறு, பச்சையாறு, எலுமிச்சாறு திட்டம், இது நம்ம ஒவ்வொரு மாதமும் ஒரு 6 மாதமும் இது இன்னும் ஒரு மாதத்தில் முடியும்னு சட்டமன்றத்திலையும் வெளியிலையும் நீர்வளத்துறை அமைச்சர் பல முறை சொல்லியிருக்கிறாரு. ஆனால் முடிகிற மாதிரி தெரியல எனக்கு. அப்பப்போ வெள்ளம் போயிட்டு இருக்கு. வெள்ளம் போகிற காலத்தில் நம்ம தண்ணி வீணாக போயிட்டு இருக்கு. அதாவது தாமிரபரணி நீங்கள் பார்த்தீங்கன்னா, தாமிரபரணி ஆற்றுல 10 கிலோமீட்டருக்கு வடக்கையும் 10 கிலோமீட்டர் தெற்கையும் பார்த்தீங்கன்னா அப்படியே வறண்ட காடு, சீமக்கரு வேலை. அப்போ என்னதான் நீர் மேலாண்மை இவ்வளோ காலம் 57 வருஷமா என்னதான் பண்ணீங்க நீங்கள்? ஒரு ஆறு வற்றாத ஜீவநதி போயிட்டு இருக்குது. ஆண்டுதோறும் கடல்ல 13-15 TMC தண்ணி கடல்ல போயிருக்கு. அந்த தண்ணி எல்லாமே நீங்க பக்கத்துல மாவட்டம், பக்கத்து பகுதி எல்லாத்தையும் எடுத்துட்டு போனோம் இல்லை, நீங்க விட்டுட்டு என்ன பண்றீங்க? ஆனாலும் இப்ப தூத்துக்குடி மாவட்டம் கடந்த ஆண்டு வந்த வெள்ளத்துல இருந்து இன்னும் மீளல. ஏன்னா இதுல இன்னும் விவசாயிகளுக்கு சரியான ஒரு நிவாரணம் போய் சேரல. சாலைகள் இன்னும் மோசமாக தான் இருக்குது. நான் இப்போ கடந்த மாதம் வந்து பார்த்துட்டு போனேன். அந்த ஒரு பாலம், உடைஞ்சு போன பாலம், இப்போதான் ஏதோ நான் வந்து பார்த்துட்டு போனது பிறகு ஏதோ சீர் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இதை அவசியமா இதை செய்ய வேண்டும் என்று தமிழக அரசிடம் கேட்டுக்கொள்கின்றோம்.